மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. நாகர்கோவில் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கணவன் மனைவி இருவரையும் மர்ம கும்பல் கொலை செய்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் கொடுத்துள்ளனர். கணவன் மனைவி இருவரது உடல்களையும் வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி சாரத்தை சேர்ந்த செந்தில்குமார் சுமிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இருவரும் கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டை உறவினர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கணவன் மனைவி இருவரையும் மர்ம கும்பல் கொலை செய்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். கணவன் மனைவி இருவரது உடல்களையும் வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி சாரத்தை சேர்ந்த செந்தில்குமார் சுமிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இருவரும் கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து உறவினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கணவன் மனைவி இருவரையும் மர்ம கும்பல் கொலை செய்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் அளித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நாகர்கோவில் செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்ன, விரிவான விவரங்கள்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரம் பகுதியில் செந்தில்குமார் அவருடைய மனைவியை கொலை செய்யப்பட்டார். அதே போன்று அவரை கொலை செய்த பின் அவர் பிணமாக காணப்பட்டார். அவரது கழுத்தும் அறுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. முதல் கட்டமாக என்ன தகவல் கூறப்பட்டது என்று சொன்னால், அதாவது மனைவியை கணவன் கொலை செய்துவிட்டு அவரும் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து வந்ததாக கூறப்பட்டது. இதனிடையே அந்த செந்தில்குமாரின் தாயார் மற்றும் உறவினர்கள், மகன் உள்ளிட்டோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இருவரும், செந்தில்குமாரும் அவரது மனைவி சுஜிதாவும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவரது உடல்கள், இருவரது உடல்களும் வாங்கப்படாத அதாவது பிண அறையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.